நைட்ல வானத்தை பார்க்கும்போது வானமே டார்க்கா காலியா இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்பவுமே பார்ப்போம். கூடவே ஸ்பேஸ் அப்படின்னாலே நமக்கு காலியான இடம் தான் எப்பவுமே பிரைமரியாவும் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஸ்பேஸ் அப்படின்றது உண்மையாவே எம்டியா இருக்கிற இடம் தானான்னு பார்த்தோம்னா எம்டி கிடையாது. அது மொத்தமாவே கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருளால ஃபில் ஆயிருக்கு. ஸ்பேஸ் டைம் தான் அந்த பொருள்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. இது வேற. இதுக்கு பேரு குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பத்தி பார்க்க போறோம். அடுத்து நாம உட்பட நாம பார்க்குற எல்லா பொருளுமே சாலிட்னு நினைச்சிருப்போம். ஒரு கல்லு, எவரெஸ்ட் மவுண்டைன், மூணு, அப்புறம் பூமியெல்லாம் பார்த்து அது ரொம்ப பெரிய பெரிய சாலிடான ஆப்ஜெக்ட்னு கூட நினச்சிருப்போம். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சாலிட் கிடையாது. எல்லாமே எம்டி ஸ்பேஸில் ஃபில்லாக இருக்கிற குவாண்டம் ஃபீல்டு மட்டும்தான். இது என்ன புது புது டீட்டெயிலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுதான் குவாண்டம் ஃபீல்டு தியரி. இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் கண்டுபிடிச்ச தியரியிலேயே ரொம்ப ஹை ப்ரிசிஷனாக எக்ஸ்பெரிமெண்ட்டால் வெரிஃபை பண்ண தியரி தான் இந்த குவாண்டம் ஃபீல்டு தியரி. இது வரைக்கும் ஃபிசிக்ஸில் நமக்கு நிறைய தியரிஸ் தெரிஞ்சிருக்கும். நியூட்டானியன் மெக்கானிக்ஸ், மேக்ஸ்வெல் தியரி, பிக் பேங் தியரி, அப்புறம் ரிலேட்டிவிட்டி தியரின்னு நிறைய தியரிஸை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த எல்லா தியரிஸை விட பார்த்தீங்கன்னா இந்த குவாண்டம் ஃபீல்டு தியரி தான் ரொம்ப ஹை அக்யூரேட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐன்ஸ்டீனோட ஜென்ரல் தியரியே எக்ஸ்பெரிமெண்ட்டில் 10% அளவுக்கு எரர் வந்தது. ஆனால் இந்த குவாண்டம் ஃபீல்டு தியரியோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்த எரர் பார்த்தீங்கன்னா வெறும் 0.00000013% தான். இந்த அளவுக்கு ஹை ப்ரிசிஷனான தியரி தான் எம்டி ஸ்பேஸ் எம்டி இல்லைன்னு சொல்லுது, எதுவுமே சாலிடும் கிடையாதுன்னு சொல்லுது. அப்படி எதை ஆதாரமா வச்சு இந்த ஆச்சரியமான விஷயங்களை சொல்லுது? எதுவுமே சாலிட் இல்லைனா வேற எப்படி இந்த யூனிவர்ஸ் அப்புறம் நாம உருவாகி இருக்கோன்னு தான் இப்போ அதோட டீட்டெயில்ஸை பார்க்க ஆரம்பிக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, பொதுவாகவே இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன அளவில் இருக்கிற பொருட்கள் அல்லது துகள்களை பத்தி படிக்கிறது தான் இருக்கும். கூடவே அந்த பொருட்கள் எப்படி உருவாகுது, இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிறத பத்தி தான் அதிகமா இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல பார்க்க முடியும். அதனால ரிலீஜியனையும் சயின்ஸையும் சேர்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சயின்ஸ் அப்படின்னும் போது அது சயின்ஸாக மட்டும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குவாண்டம் ஃபீல்டு தியரியில குவாண்டம் ஃபீல்டுனா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த குவாண்டம் ஃபீல்டை வச்சு தான் மொத்த குவாண்டம் ஃபீல்டு தியரியே ஒர்க் ஆகுது. இந்த குவாண்டம் ஃபீல்ட்னா என்னதுன்னா, ஸ்பேஸ் முழுக்க பரவி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத லைன்ஸ் மாதிரி. ஸ்பேஸ் டைம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த லைன்ஸ் பரவி இருக்கும். ஸ்பேஸ் டைம்னா நமக்கு தெரியும், வானத்துல கருப்பா தெரிகிற அந்த காலியான வெற்றிடம் தான் ஸ்பேஸ் டைம். இந்த ஸ்பேஸ் டைம்ல தான் அந்த குவாண்டம் ஃபீல்ட்ஸ் பரவி இருக்கு. குவாண்டம் ஃபீல்டு அப்படின்ற வார்த்தையில குவாண்டம் அப்படின்றது எலக்ட்ரான் மாதிரியான சின்ன சின்ன துகள்களை குறிக்குதுன்னு நமக்கு தெரியும். அது என்ன ஃபீல்டு அப்படின்னா, ஒரு ரீஜியன்ல வேல்யூஸால நிரம்பி இருக்கிற கண்டிஷனுக்கு தான் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரூம்ல வேற வேற இடத்துல வேற வேற டெம்பரேச்சர் இருக்கும். இதுக்கு பேரு டெம்பரேச்சர் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூமியை சுத்தி கிராவிட்டி வேல்யூ இருக்கு, அதுக்கு பேரு கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதே மாதிரி தான் ஸ்பேஸ்ல எவ்ரி பாயிண்ட்ல ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்கு. அந்த எனர்ஜி ஃபீல்டுக்கு தான் குவாண்டம் ஃபீல்டு அப்படின்னு சொல்றோம். இந்த குவாண்டம் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் முழுக்க பரவி இருக்கு. இந்த குவாண்டம் ஃபீல்டு இல்லாத இடமே கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபீல்டு நம்ம கண்ணுக்கு தெரியாது. தொட்டு உணர்ற மாதிரி ஒரு துணி மாதிரியோ அல்லது ஒரு நூல் மாதிரியோ கூட இருக்காது. இதுக்கு முன்னாடி அது லைன்ஸ் மாதிரி இருக்கும்னு சொன்னது கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். மற்றபடி அது ஜஸ்ட் எல்லா இடத்துலையும் கண்டினியூஸா பரவி இருக்கிற ஒரு என்டிட்டி. சரி, இதுக்கும் நம்மளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்புறம் நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே இந்த குவாண்டம் ஃபீல்டு மட்டும் தான் தவிர எதுவுமே தனியாக இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கிரியேஷன் கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃபோனோ டிவியோ அல்லது டேபோ எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே இந்த குவாண்டம் ஃபீல்டு தான். எந்த பொருளையும் இந்த குவாண்டம் ஃபீல்டை விட்டு பிரித்து பார்க்கவே முடியாது. எப்படி இந்த கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் ஃபீல்டு பொருட்களாக மாறி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம மேலே இருந்து பார்த்து தான் இது ஒரு கல், இது ஒரு மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையாகவே சாலிட் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுக்குள்ளே ஜூம் பண்ணிகிட்டே போய் பார்த்தா தான் அதோட உண்மை நிலை தெரிய வரும். ஒரு பொருளை எடுத்து ஜூம் பண்ணிகிட்டே இருக்கும்போது மாலிக்யூல்ஸ் தெரியும், அப்புறம் ஆட்டம்ஸ் தெரியும், அப்புறம் நியூக்ளியஸ் தெரியும், அடுத்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் இதெல்லாம் தெரியும். அந்த புரோட்டான் அப்புறம் நியூட்ரான்க்கும் உள்ளே பார்த்தோம்னா குவார்க்ஸ் அப்புறம் குளூவான் அப்படின்ற துகள்கள் இருக்கும். இந்த அடிப்படை துகள்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன தூசி துகளா இல்லாம கண்ணுக்கு தெரியாத உணர முடியாத குவாண்டம் ஃபீல்டோட டைரக்ட் வைப்ரேஷன் தான் இந்த அடிப்படை துகள்கள் எல்லாமே. இந்த யூனிவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 அடிப்படை துகள்கள் இருக்கு. அதுல அப் குவார்க்கு, டவுன் குவார்க்கு, எலக்ட்ரான், ஃபோட்டான், குளூவான் அப்படின்ற 5 துகள்களால தான் நம்ம உடம்பு உருவாகி இருக்கு. அந்த 5 பார்ட்டிகளும் பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபீல்டோட வைப்ரேஷன் மட்டும் தான் தவிர எதுவுமே தனியாக இருக்கிற பால் மாதிரி இருக்கிற திடமான துகள்கள் கிடையாது. குவாண்டம் ஃபீல்டிலிருந்து எக்ஸைட் ஆன அந்த பார்ட்டிகல் சேர்ந்து கொடுக்குற ஒரு பிஹேவியர் தான் நாம இன்னைக்கு பார்க்குற எல்லா சாலிடான அல்லது ஹெவியான பொருட்கள் எல்லாமே. இங்க ஜூம் பண்ணிக்கிட்டே ஆட்டம்குள்ள போறது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன். உண்மையில ஆட்டம்க்கு உள்ள ஜூம் பண்ணிக்கிட்டே போற வரைக்கும் ஒரு மைக்ரோஸ்கோப்பே நம்ம கிட்ட கிடையாது. இப்போ யூனிவர்ஸ் முழுக்க இந்த குவாண்டம் ஃபீல்டு பரவி இருக்குன்னு பார்த்தோம். ஆனா ஏன் சில இடங்களை மட்டும் வைப்ரேஷன் நடந்து பொருட்களா ஃபார்ம் ஆகுது, மற்ற இடம் எல்லாம் எதுக்கு எம்டியா இருக்குன்னு நமக்கு ஒரு டவுட் வரும்.
எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, குவாண்டம் ஃபீல்ட்ல ஒரு வைப்ரேஷன் உண்டாகி பார்ட்டிகளா ஃபார்ம் ஆகுறதுக்கு அந்த குவாண்டம் ஃபீல்டோட அந்த குறிப்பிட்ட லோக்கல் பொசிஷன்ல எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்தாகணும். ஒரு வேளை எனர்ஜி சஃபிஷியண்டா இல்லைனா அது பேஸ்லைன் குவாண்டம் ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு போயிடும். அதாவது ஃபிளாட்டான குவாண்டம் ஃபீல்டு. கிட்டார்ல கூட பாத்தீங்கன்னா எனர்ஜி கொடுத்து ஸ்ட்ரிங்கை மூவ் பண்ணாதான் அங்க வைப்ரேஷன் வருமே தவிர ஒண்ணுமே பண்ணாம விட்டா அந்த இடத்துல வைப்ரேஷனே உண்டாகாது, சவுண்டோ வராது. அதே மாதிரி கதை தான் இந்த குவாண்டம் ஃபீல்டுலயும். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்தாதான் அங்க ஒரு பார்ட்டிகளே உண்டாகும். இப்போ யூனிவர்ஸ் உருவாகும் போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எனர்ஜி ஒரே மாதிரி இல்லாமல் சில இடங்களில் மட்டும் எனர்ஜி சஃபிஷியண்டாக இருந்து மற்ற இடங்களில் எனர்ஜியே சஃபிஷியண்டாக இல்லாமல் இருந்திருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யூனிவர்ஸில் எம்டி ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது. ஒரு வேளை எனர்ஜி இப்போ இருக்கிறத விட அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற வானம் காலியாக இல்லாமல் நிறைய விசிபிள் மேட்டரோட ஃபில் ஆகிருக்கலாம். சரி, இந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற எம்டி ஸ்பேஸில் எனர்ஜியை கொடுத்து ஒரு பொருளை உருவாக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் நாம நினைக்கிற மாதிரியான பொருட்களாக இல்லாமல் முன்னாடியே பார்த்த அந்த 17 வகையான சின்ன துகள்களை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற ஃபிசிக்ஸால் உருவாக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே இதை உருவாக்க முடியாது. ஹை எனர்ஜி ஃபிசிக்ஸ் கண்டிஷனில் தான் இதை பண்ண முடியும். இது வரைக்கும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. சான் லேபரேட்டரியில் 2 பார்ட்டிகளை ஹை எனர்ஜி ஸ்பீடில் மோத வைக்கிறது மூலமாக அமைதியாக இருந்த கண்ணுக்கு தெரியாத குவாண்டம் ஃபீல்டிலிருந்து பார்ட்டிகல்ஸை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்ட்டிகல்ஸ் மொத்தம் 17 இருக்குன்னு பார்த்தோம். அந்த 17 குவாண்டம் ஃபீல்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே குவாண்டம் ஃபீல்டு லைன்ஸ் இருக்காது. ஒவ்வொரு பார்ட்டிகளுக்கும் ஒவ்வொரு வகையான குவாண்டம் ஃபீல்டு இருக்கும். குவார்க்குக்கு குவார்க் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு, எலக்ட்ரானுக்கு எலக்ட்ரான் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு, ஃபோட்டானுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு, ஹிக்ஸ் போசானுக்கு ஹிக்ஸ் ஃபீல்டு அப்படின்னும் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி 17 பார்ட்டிகளுக்கும் 17 குவாண்டம் ஃபீல்ட்ஸ் இருக்குது. அந்த குறிப்பிட்ட பார்ட்டிகள் அதோட குறிப்பிட்ட ஃபீல்டில் தான் எக்ஸைட் ஆக முடியும் அல்லது வைப்ரேட் ஆக முடியும். அடுத்து இந்த குவாண்டம் ஃபீல்டு இல்லாத இடமே இல்லைன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த 17 குவாண்டம் ஃபீல்டும் ஒரே இடத்தை ஆக்குபை பண்ண முடியுன்ற கொஸ்டின் நமக்கு வரும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஏன்னா குவாண்டம் ஃபீல்டு தியரியும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ் தான். அந்த மேத்தமெட்டிக்ஸ் எல்லா ஃபீல்டும் ஒரு இடத்துல இருக்க முடியும்னு அலோவ் பண்ணுது. இருந்தாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ரூமில் காற்று இருக்குது, லைட் இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குது, காற்றோட ப்ரெஷரும் இருக்குது. ஒரே ரூமில் எப்படி இவ்வளோ தனித்தனி விஷயங்கள் இருக்குதோ அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் முழுக்க எல்லா பார்ட்டிகளோட குவாண்டம் ஃபீல்ட்ஸும் எல்லா இடத்துலையும் இருக்குது. எதுக்காக இதை ஒரு முக்கியமான பாயிண்டாக பார்க்கணுன்னா, ஒரு பொருள் வைக்கிற இடத்துல நம்ம இன்னொரு பொருளும் வைக்க முடியும். அதே மாதிரி ஒரு குவார்க்கை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரானும் அந்த இடத்துல வைக்க முடியும். அதனால தான் எல்லா ஃபீல்டும் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்கிறது. இப்போ அடுத்து குவாண்டம் ஃபீல்டு தியரியில் நம்ம பார்க்க போகிறது பொருட்களோட நகர்ச்சி. ஒரு பொருள் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொருளோட குவாண்டம் எக்ஸைட்டேஷன் மட்டும் தான் மூவ் ஆகுமே தவிர அந்த குவாண்டம் ஃபீல்டோட பொசிஷன் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால மூவ் ஆகுற பொருட்கள் எல்லாமே வெறும் எனர்ஜி வைப்ரேஷனும் எக்ஸைட்டேஷன் மட்டும்தான். உதாரணத்துக்கு டெக்கரேஷன் கலர் லைட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் லைட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கும். அதோட ஃப்ளாஷ் மட்டும் தான் சுற்றி வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த பொருட்களோட நகர்ச்சியும். குவாண்டம் ஃபீல்டு ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் அதோட எனர்ஜி அல்லது வைப்ரேஷன் மட்டும்தான் மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாமே. இப்போ அடுத்து குவாண்டம் ஃபீல்டு தியரியோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு வைப்ரேஷன் அல்லது எக்ஸைட்டேஷன் ஒரு பார்ட்டிகலாக மாறுதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த வைப்ரேஷன் பெருசாக இருந்துச்சுன்னா பெரிய பார்ட்டிகளும், வைப்ரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன பார்ட்டிகளும் உருவாகுமான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் உருவாகாது. ஒரு எலக்ட்ரான் ஃபீல்டில் இருந்து ஒரு எலக்ட்ரானை உருவாக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் அங்கே எக்ஸைட்டேஷனே நடக்கும். இது குவாண்டம் ஃபீல்டு தியரியில் சொல்லப்படுற ஸ்ட்ரிக்ட் ரூல் கூட. இப்போ இந்த குவாண்டம் ஃபீல்டு தான் எல்லா பொருட்களுமே அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இந்த குவாண்டம் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.